பல கோடி யாகங்களை செய்த நற்பலன்களை தரும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விரதம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த திருநாளை குறிப்பது ஆகும். அதாவது கிருஷ்ண ஜென்மம் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்றும், அஷ்டமி என்றால் 8வது நாள் என்றும் பொருள்படும். இந்த திருநாளில் விரதம் இருப்பதை சாஸ்திரங்கள் ஜென்மாஷ்டமி விரதம் என்று சொல்கின்றனர். பகவான் அவதரித்த நாள். பாவிஷ்ய புராணம் உத்தரகாண்டத்தில் 8 வயது முதல் பின்பற்ற வேண்டியது ஜென்மாஷ்டமி விரதம். ஒரு முறை ஜென்மாஷ்டமி விரதம் இருந்தால் 7 பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிகிறது என்பது ஐதீகம். அவரது சந்ததியினர் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவர். உண்மைக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அவர்கள் இந்த உடலை விட்டவுடன் வைகுண்டம் செல்வார்கள். யார் ஒருவர் தற்செயலாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ ஜென்மாஷ்டமி விரதத்தை கடைபிடித்தாலும் கூட அவர் பகவான் விஷ்ணுவின் ஆன்மீக உலகை அடைகிறார். மேலும் ஜென்மாஷ்டமி புனிதமானது, மங்களகரமானது, செல்வத்தையும் தானியங்களையும் கொடுக்க வல்லது, கிருஷ்ணர் மேல் பக்தியை உண்டாக்கக்கூடியது. முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று ஒருவர் கவனத்துடன் விரதம் இருக்க வேண்டும். பகவான் அவதரித்த நாள் என்பதால் இது முக்தியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது மட்டுமல்ல, ஜென்மாஷ்டமி அன்று யாரொருவர் விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுகிறாரோ அவர் பாவ செயல்களில் இருந்து விடுபடுகிறார் என்பது. பகவான் நாமத்தை உச்சரித்து ஜபம் செய்வதும் விரதம் இருப்பதும் தானங்கள் செய்வதும் 100 மடங்கு பலன்களை தரும். நற்பலன்கள். இதேபோல் கந்த புராணத்தில் பிரம்மா நாரதரிடம் கூறுகையில், கிருஷ்ண ஜெயந்தி இந்த உலகில் மிக முக்கியமானது, பாவங்களை அழிக்க வல்லது, பல கோடி யாகங்கள் செய்வதற்கு ஈடானது, பல கோடி தீர்த்த யாத்திரை சென்றதற்கு சமமானது. தினமும் 1000 பசுக்களை தானம் செய்தால் என்ன நன்மையோ, லட்சக்கணக்கான நகைகளை தானம் செய்தால் என்ன நற்பலனோ, கோவில்கள் பலவற்றை கட்டுவதால் என்ன நற்பலனோ, பெற்றோர் மற்றும் குருவுக்கு பக்தியுடன் சேவை செய்தால் என்ன நற்பாக்கியமோ, அவை அனைத்தும் கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி ஜென்மாஷ்டமி விரதத்தை கடைபிடிப்பதால் பெற முடியும். மேலும் பிரம்மா கூறுகையில், ஜென்மாஷ்டமி விரதத்தை கடைபிடிப்பவரிடம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் குடியிருப்பார்.